வணக்கம் மக்களே. ஃபைனலாக பார்த்தீங்க அப்படின்னா, ஆக்டர் ராகவா லாரன்ஸ் வந்து ஒரு தெளிவுக்கு வந்திருக்காரு. என்ன பார்த்தீங்க அப்படின்னா, திருச்சி கிழக்குல வந்து இவர் நிற்க போகிறதில்ல அப்படிங்கிறத கிளியர் கட்டாக இன்றைக்கி சொல்லியிருக்காரு. திருச்சி கிழக்குல நான் போட்டியிடுறது வந்து நல்லா இருக்காது. ஏன் பார்த்தீங்க அப்படின்னா, தளபதி வந்து ஆக்டரான காலத்துலேருந்து எத்தனை பேர் வந்து அவருக்காக உழைச்சிருக்காங்க நல்லாவே தெரியும். ஸோ அந்த உழைப்புக்கு வந்து கண்டிப்பாக வந்து ஊதியம் கிடைக்கணும். அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா, அவங்க எல்லாருமே வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. எத்தனை பேர் திருச்சி கிழக்குக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்கங்கிறதுமே தெரியாது. ஸோ அவங்கள்லேருந்து ஒருத்தவங்க வந்து நின்னாலே நல்லாயிருக்கும். அதுதான் நல்ல நியாயமும் கூட. ஸோ அதில் வந்து யார் நின்னாலுமே ஜெயிக்க தான் போகிறாங்க. ஏன்னா தளபதி வந்து அவங்கள ஆதரித்து பேச தான் போகிறாரு. அவரோட ஃபேஸுக்காக ஓட்டு விழ தான் போகுது. ஸோ அதனால் வந்து நான் வந்து அங்கே நிற்கிறது வந்து சரிப்படாது. ஒரு வெற்றி கிடைக்குதுன்னு சொல்லிட்டு நான் அங்கே போய் நிற்க முடியாது. கண்டிப்பாக வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா நான் ஒரு கடைக்கோடி தொண்டனாக இருந்திருக்கணும். ஒரு 4 வருஷமாவது அந்த கட்சிக்காக நான் உழைச்சிருந்துருக்கணும். அப்போ நிற்கிறது தான் ஒரு அர்த்தம் இருக்குது. ஸோ இதனால் வந்து நான் அரசியலுக்கு வரல அப்படிங்கிறது இல்லை. ஸோ திருச்சி கிழக்கில் நிற்க போகிறதில்லன்னு தான் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் எனக்கு வந்து 2 படங்கள் வரவிருக்குது. அதோட ஒர்க்கை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் கண்டிப்பாக அரசியலில் வருவேன். வேறு எந்த தொகுதியினாலும் நான் நிற்கிறதுக்கு தயாராகிட்டு தான் இருக்கேன். ஸோ எந்த கட்சிக்கு போகிறீங்க, எங்கே போகிறீங்க அப்படிங்கிறத உடனே சொல்லுங்கன்னு சொல்லி எல்லாருமே சொல்கிறாங்க. ஸோ அரசியல் அந்த மாதிரிலாம் டபால் முடிவு எடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி ஒரு லென்த்தியான வீடியோ போட்டிருக்காரு வழக்கம் போல். ஸோ இந்த வீடியோ மூலமாக ஒன்று கிளியர் ஆயிருக்குங்க. திருச்சி கிழக்கில் அவர் நிற்கலை. ஸோ டிவிக்கு சார்பாக நிற்க போகிறாரா இல்லையாங்கிறத கிளியர் பண்ணலை. வழக்கம் போல் வந்து லென்த்தி வீடியோ போட்டிருக்காரு. ஆனால் அதே குழப்பத்தில் தான் இருந்துகிட்ருக்காரு. கேட்டால் வந்து முடிவெடுக்க முடியாது அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. ஸோ அதை தான் மக்களுமே சொல்கிறாங்க. இவ்வளோ லென்த்தி வீடியோலாம் போடுறதுக்கு முன்னாடி ஒரு முடிவு எடுத்துகிட்டு தெளிவான ஒரு பாதையை சூஸ் பண்ணிட்டு வாங்க, எப்போ வரணும்னு தான் அப்போ வாங்க அப்படிங்கிற மாதிரி தான் உடனே யாருமே முடிவெடுக்க சொல்லலை அப்படிங்கிறதான் மக்களுமே சொல்கிறாங்க. ஸோ இவர் எப்படி பண்ண போகிறாரு, என்ன அரசியல் மூவ் பண்ண போகிறாருங்கிறது தெரியல. அவருக்கு தான் முடிவு. ஸோ அவர் என்ன முடிவு எடுக்கிறாருங்கிறத பார்ப்போம். ஸோ எப்போவுமே சொல்கிறது தான், கண்டிப்பாக வந்து டிவிகேக்கு வந்தால் வரவேற்போம், இல்லைனா வாழ்த்துக்கள் சொல்லிட்டு போயிட்டே இருப்போம். ஆனால் இவர் சொல்லியிருக்க லாஜிக் படி பார்த்தா டிவிகே வருவாரா அப்படிங்கிறது டவுட்டு தான். ஸோ இப்போவும் வந்து யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் உண்மையாகும். ஏன்னா இவர் 2-3 வீடியோ போட்டு ஃபுல்லாகவே கன்ஃபியூஸ் பண்ணிட்டாரு. ஸோ அதனால் வந்து இவர் வருவாரா அப்படிங்கிறது யாருமே எதிர்பார்க்கல அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ வந்து என்ன பண்ண போகிறாருங்கிறது அவருக்கு தான் தெரியும். ஸோ இந்த மாதிரி தளபதி சிஎம் விஜயை பற்றி தெரிஞ்சுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.